தமிழ்வாக்ஸ் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரோஷினி. உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தயாராக இருக்கீங்களா? முதல் செய்தி என்ன பார்த்தோம்னா, இங்கிலாந்துல கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக ரயில் சேவை இயங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில 1869 முதல், அதாவது அந்த நாட்டுடைய மன்னர் பரம்பரையினரை சேர்ந்தவங்க ராஜு சொல்லிட்டு ஒரு சிறப்பான ரயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இல்லாம அந்த ரயில்ல தான் ராணி விக்டோரியா அவர்கள் அவங்க நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு அதிகமா பயணமும் மேற்கொண்டாங்க. அது இல்லாம அந்த ரயில்ல நிறைய ஸ்பெஷலான கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் இதை பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மன்னர் சார்லஸ் அவர்கள் போய் அதை பார்த்து சரி பண்றதுக்கான வழிகள்லாம் நிறைய எடுக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது இல்லாம அந்த பிக்சர்ஸ்மே வைரல் ஆயிட்டு இருந்தது. ஆனா இப்போ அவரே ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த ரயில் சேவையை நாங்க நிறுத்த போறோம் சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த ரயில் சேவையில இருக்கிற, அதாவது இந்த ரயிலை பழுது பார்க்கணும்னா நிறைய செலவாகும், நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், பழசு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு புதுசா நிறைய பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது நிறைய செலவாகிறதுனால இது நாங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றோம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அவர். அது இல்லாம பக்கிங்ஹாம் அரண்மனை முடிவின் பேரில் இந்த ரயில் தனது சேவையை 150 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நிறுத்தியுள்ளது. அடுத்து என்ன செய்தி பார்த்தோம்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு கானா அதிபர் ஒரு ஸ்பெஷல் விருது கொடுத்த செய்தி தான். பிரதமர் மோடி அவர்கள் 5 நாடுகளுக்கு ஒரு வார கால பயணிக்காக நேற்று டெல்லியில இருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். அது இல்லாம அவர் பிரேசில்ல நடக்கிற இந்த பிரிக்ஸ் மாநாட்டிலுமே பங்கேற்பாருமே சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாட்டிற்கு அவர் பயணம் மேற்கொள்றாரு பார்த்தோம்னா, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, கானா, பிரேசில், அர்ஜென்டினா, அமீபியா போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றார். கோடாகா விமான நிலையத்துல அவருக்கு இந்தியர்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து அழைத்தனர். அது இல்லாம கானா அதிபரான ஜான் டிரமணி மஹாமா அவர்கள் நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களை கௌரவிக்கிற வகையில ஒரு விருது கொடுத்திருக்காரு. என்ன விருது பார்த்தோம்னா, ஆஃபீஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் தி கானா சொல்லிட்டு ஒரு விருது தான் கொடுத்து அவர் கௌரவிச்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்தி பார்த்தோம்னா, ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள்ல சர்வதேச அணுசக்தி முகமை நீண்ட காலமாக மேற்பார்வையிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஈரானுமே ஒத்துழைத்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சமீபத்துல என்ன நடந்தது பார்த்தோம்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அவங்களுடைய அணுசக்தி திட்டங்கள் எல்லாமே முற்றிலும் சேதமடைஞ்சது சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஈரானுடைய அதிபரான மசூத் பெசஸ்கியான் அவர்கள் இந்த ஒத்துழைப்பை இனிமே நாங்க கொடுக்க மாட்டோம், இனிமே இந்த ஒத்துழைப்பை நாங்க நிறுத்துறோம் சொல்லிட்டு அதிபரான மசூத் பெசஸ்கியான் அறிவித்துள்ளார். அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா, ஐக்கிய நாடுகள் சபையின் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமையகம் அமெரிக்கால இருக்க நியூயார்க் நகர்ல அமைஞ்சிருக்கு. 193 நாடுகள் இந்த அமைப்பின் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாசமும் இந்த கவுன்சிலுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துறதுக்கு அங்கீகாரம் பெற்ற உறுப்பினர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த மாசத்துக்கு யார் தலைமை ஏற்று நடத்துவாங்கன்ற கேள்வி எழுந்துச்சு. அதனால ஒரு நாடாளுமன்ற கூட்டமே நடந்தது. அந்த கூட்டத்துல யார் தேர்வு செய்யப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதனால இந்த தலைமை பொறுப்பை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.